அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 310 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ, ஏர்டெல் ரெண்டு பேருமே அன்லிமிட்டட் டேட்டா ஆஃபர்ஸ் அவங்களுடைய ப்ராட்பேண்ட் பிளான்ஸ்க்கு வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜியோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஜியோ ஃபைபருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது வந்து பேஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ வந்து 399 ஸ்டார்ட் ஆகுது, இதில் 30 MBPS கொடுக்குறாங்க. அதே ஏர்டெல் வந்து உங்களுக்கு 499 ஸ்டார்ட் ஆகுது, 40 MBPS வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ் பிளானுக்கு 100 MBPS தராங்க. அதே 799 ருபீஸ் பிளானுக்கு வந்து ஏர்டெல் 100 MBPS தராங்க. அதுக்கப்புறம் 999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கம்மியாக இருக்குது, 150 MBPS. 999க்கு வந்து உங்களுக்கு ஏர்டெல் 200 MBPS தராங்க. மற்ற எல்லா பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜியோ பெட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல வந்து 30 டே ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. கூடவே வந்து ருபீஸ் 999 பிளானுக்கு மேலே வந்து உங்களுக்கு 11 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 OTT வரைக்கும் தான் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க ருபீஸ் 999. ஸோ அடிஷ்னல் ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஜியோ பெட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் என்ன, ஜியோவா ஏர்டெல்லா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர் வோடஃபோன் வந்து 2 வருஷம் முன்னாடி ஐடியாவோட கொலாப் பண்ணி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பேஸோட வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏஜிஆர் டியூஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் வந்து வோடஃபோனுடைய சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் இந்தியாவில் வோடஃபோன் ஐடியா இந்த பேரில் வந்து இவங்க ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. எஸ், வோடஃபோன் ஐடியா வந்து அவங்க ரீபிராண்ட் பண்ணி VI இந்த பேரில் தான் இனிமேல் இந்தியாவில் அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு தெரியுது. VI இதை வந்து அவங்க V அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வோடஃபோன் ஐடியா வந்து V இந்த புது பிராண்ட் லோகோவோட தான் இந்தியாவில் ஃபங்க்ஷன் பண்ண போகிறதா தெரியுது. மற்றபடி வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸோ இல்லைனா போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் பிளான்ஸ்லேயும் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. வெறும் வோடஃபோன் ஐடியாவுடைய கொலாபரேஷனுக்கு வந்து ஒரு ரீபிராண்ட் பண்ணி புது லோகோ கொடுத்துருக்காங்க V. ரீசெண்டாக வாட்ஸ்அப் யூசர்ஸ் நிறைய பேருக்கு அன்னோன் மெசேஜ் வர்றதாகவும், இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு வர்ச்சுவல் கார்ட் ஃபார்மேட்டில் வந்து இவங்க அனுப்புறதாகவும், இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் வாட்ஸ்அப் ஆப்பே கிராஷ் ஆகிறதாகவும் இல்லைனா ஹேங் ஆகிறதா வந்து நிறைய யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக நிறைய இடங்கள்ல இருந்தாலும் பிரேசிலில் நிறைய யூசர்ஸ் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதா வந்து தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து ட்விட்டர் ஹேண்டலில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட் ஃபார்மேட்டில் இருக்குது. வாட்ஸ்அப்பால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாமல் இமீடியட்டாக வந்து ஆப் கிராஷ் ஆகுது, அதோட ஆப்பே ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே பாஸ் ஆகி நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கதாகவும், இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் வெப், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு வாட்ஸ்அப் வெப்பில் போய் அந்த பர்சன் யார் வந்து அந்த அன்னோன் பர்சன் அனுப்புகிறாங்களோ அவங்கள பிளாக் பண்ணிட்டா இந்த இஷ்யூ வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது இந்த வாட்ஸ்அப் கிராஷ் கோட் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சாம்சங் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், சாம்சங் ஏற்கனவே வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதை ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக சாம்சங் வந்து ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேயோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ், அதாவது ஒரு பிளெயின் கிளாஸ் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்பவே இன்னோவேட்டிவாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூடிய விரைவில் இந்த டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேவோட ஸ்மார்ட் ஃபோனும் அவங்க அஃபிஷியலாக அதாவது ப்ராக்டிக்கல் யூசேஜில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் அகெயின் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இப்போ டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோனுக்கு சாம்சங் மாற போகிறாங்களான்னு. இந்தியாவில் PUBG பேன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கொடுத்துருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இதை அடுத்து வந்து 21 வயசு ஸ்டூடெண்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் சூசைட் பண்ணிக்கிட்டதா தெரியுது. இதுக்கான காரணம் வந்து இந்தியாவில் PUBG பேன் ஆகிடுச்சு, இனிமேல் PUBG வரவே வராது. அந்த பையன் வந்து ஃபுல் டைம் PUBG பிளேயராக இருந்திருக்கான், ரொம்பவே அடிக்டிவாக இருந்திருக்கான். ஸோ டிப்ரெஷனில் போய் சூசைட் பண்ணிக்கிட்டதா தெரிய வந்திருக்கு.
ஸோ PUBG அப்படிங்கிறது ரொம்பவே அடிக்டிவான கேம் தான். இதில் வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக இருந்தவங்க என்டர்டெயின்மெண்ட்காக விளையாடினாலும் சரி, இல்லைனா ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக விளையாடினாலும் சரி, இந்த கேமை விட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம் தான். எல்லாருமே டிப்ரெஷனில் இருக்க தான் செய்வாங்க. பட் உங்களுக்கு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து PUBG பெரிய விஷயம் கிடையாது. லைஃப்பை விட PUBG பெரிய விஷயமே கிடையாது. PUBG மாதிரி 1000 கேம்ஸ் வந்து இன்னும் வரதான் போகுது. அந்த கேம்ஸை வந்து நம்ம விளையாடலாம். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். ஸோ இந்த டிப்ரெஷனை வந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்துருங்க, அதுதான் முக்கியம். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து PUBG விளையாடிட்டு இருந்தாங்களோ, இல்லை ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக இருந்தாங்களோ, அவங்களுக்கு இந்த டைமில் சப்போர்ட்டிவாக இருங்க. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், உங்கள் பசங்கள்லாம் வந்து ஒருவேளை PUBG விளையாடிட்டு இருந்து இப்போ இல்லை அப்படிங்கும்போது அவங்க கூட இருங்க, சப்போர்ட்டிவாக இருங்க. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு அடிக்டிவ் கேம் தான். இதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான். பட் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. PUBG மாதிரி 1000 கேம் வரும். ஸோ இந்த மாதிரி எந்த தவறான டிசிஷனும் யாரும் எடுக்க வேண்டாம். மீ டிவி 4a ஹாரிசான் எடிஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஹாரிசான் எடிஷன் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸ், அதாவது வந்து பெசல்ஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% வரைக்கும் இருக்கும். அதனால் உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹாரிசான் எடிஷனில் வந்து 2 சைஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 32 இன்ச்சஸ், இது 13,499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 11 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அது இன்னொன்று வந்து 43 இன்ச்சஸ், இது 22,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது செப்டம்பர் 15 உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க மற்ற ரீட்டைல் கடைகள்லையும் இந்த 2 ஹாரிசான் டிவி எடிஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சாம்சங் கேலக்ஸி M51 செப்டம்பர் 10 அன்றைக்கி இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒன்று, இது வந்து நான் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன். இன்னொன்று, சாம்சங் வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப்செட், அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 730Gயில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுறது என்னென்னா ப்ரைஸ், என்ன ப்ரைஸிங்கில் சாம்சங் லான்ச் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து சாம்சங் எக்ஸினோஸ் கொடுத்தாவே அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் கொடுக்க போகிறாங்க, என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இதோட ரூமர்ட் ப்ரைஸ் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 25,000 தான் லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இது 23,990க்கு இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை இந்த பிரைசிங்க்கு லான்ச் ஆனால் சாம்சங் கேலக்ஸி M51 எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருப்பீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஷாமி ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி அன்பிரசன்டட் கார் ரேசிங் see you tomorrow அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கார் ரேசிங் ரிலேட்டடான போஸ்டர். இதில் வந்து கார்ஸும் தெரியுது, கூடவே ஷாமியுடைய மீட் அண்ட் கமமரேட்டிவ் எடிஷன், அதாவது மீட் அண்ட் அல்ட்ரா எடிஷனுடைய போஸ்டரும் தெரியுது. மீட் அண்ட் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் மீட் அண்ட் கமமரேட்டிவ் எடிஷன் இந்த பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு NSA அதுக்கப்புறம் SA ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு 5G நெட்ஒர்க்கில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வச்சு இவங்க கார் ரேசிங் கண்டக்ட் பண்ண போகிறதா தெரியுது. இது எடுத்து ஷாமியுடைய மீட் அண்ட் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட SA 5G நெட்ஒர்க்னால வந்து உங்களுக்கு 1000 மைல்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய காரை கூட கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த போஸ்டர்லையும் வந்து அப்படி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த மீட் அண்ட் அல்ட்ராவில் வந்து இவங்க ரிவீல் பண்ணுறாங்கன்னு. OnePlus BILLIE இல்லைனா OnePlus Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதை பற்றின சில ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. ஏற்கனவே இது GeekBenchல வந்து OnePlus BILLIE இந்த பேரில் வந்து இவங்க ரிவீல் பண்ணி இது Snapdragon 690ல் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இதோட சிங்கிள் கோர் மல்டி கோர் ஸ்கோர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Lite இல்லைனா வந்து OnePlus BILLIE 8 இல்லைனா 80 எந்த பேரில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. இதோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ட்ரிபிள் கேமராஸோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. டிஸ்பிளே ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 5.8 இன்ச்சஸ், இன்னொன்று 6.2 இன்ச்சஸில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது என்ன பேரில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. தற்சமயம் இது OnePlus Lite இல்லைனா இது OnePlus BILLIE எந்த பேரில் கொடுக்குறாங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்து அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 10.5.7 இந்த அப்டேட் வந்து எல்லா நாட் யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணுறாங்க. அகெயின் வந்து இது வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, அதோட பேட்டரி எஃபிஷியன்சியை பெட்டர் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 4K 60 FPS இருக்குது. அதோட ஸ்டெபிலைசேஷன் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு நிறைய யூசர்ஸ் வந்து பேட்டரி ட்ரெயின் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு நாடில் வரல. ஸோ இந்த அப்டேட் வந்து கூடிய விரைவில் எப்போ மாதிரி பேட்ச் வைஸ் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் நாட் யூசர்ஸாக இருந்தால் 10.5.7 இந்த அப்டேட் கூடிய விரைவில் உங்களுக்கு வரும்.
ரியல்மி அவங்களுடைய 7 சீரிஸ் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே 7 சீரிஸ் இந்தோனேஷியாவில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பட் அங்கே வந்து உங்களுக்கு 7 ப்ரோ இல்லாமல் ரியல்மி 7i 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆனால் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுக்குறாங்க. அதே 7i அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 662ல் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதுவும் குவாட் கேமரா 64 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இதோட கம்ப்ளீட் அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரியல்மி 7i செப்டம்பர் 17 அன்னைக்கு இந்தோனேஷியாவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய 7 ப்ரோடைய மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ரியல்மி 7 ப்ரோ வந்து உங்களுக்கு மலேசியாலையும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Poco X3 NFC இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் இது. Snapdragon 732Gல இவங்க கொடுத்துருக்காங்க. சோனி சென்சார் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், கூடவே வந்து உங்களுக்கு 5160 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக 19,900க்கு 6GB 64GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஷேடோ கிரே, கோபால் ப்ளூ ரெண்டு கலர்ஸில் வந்து இந்தியாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா குளோபல் லான்ச் முடிஞ்ச உடனே வந்து இந்தியாவுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து போக்கோட சிஇஓ வந்து ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது போக்கோ வந்து இந்தியாவுக்கு வரணுமான்னு. கூடவே வந்து இதோட ப்ரைஸும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குளோபலாக வந்து இது 19,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆயிருந்தாலும் இந்தியாவில் வந்து 20,000 ப்ளஸ் டாக்ஸஸ் அப்படின்னு வந்து அந்த ட்விட்டர் மெசேஜில் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் Poco X3 NFC இந்த மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக லான்ச் ஆகலாம். பட் இது வந்து 20,000க்கு மேலே தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Poco X3 Snapdragon 732Gல 20,000க்கு மேலே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோவுடைய பாப்புலரான வி சீரிஸில் Vivo V20, Vivo V20 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆன Vivo V19க்கு சக்ஸஸராக இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே MBTC GeekBenchல வந்து லிஸ்டிங் ஆனது. இல்லை Vivo V20 SE அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665ல இவங்க கொடுக்கலாம். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு விவோடைய X50 எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேமரா மாடியூலில் வந்து உங்களுக்கு பெரிஸ்கோபிக் லென்ஸோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அக்டோபருக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. விவோவுடைய V20 சீரிஸ் வந்து இந்தியாவில் அக்டோபரில் லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட இந்த வாட்டி அவங்களுடைய V சீரிஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ரியல்மியுடைய 7 சீரிஸ் லான்ச்சுக்கு அப்புறம் வந்து ரியல்மியுடைய 6 சீரிஸோட ப்ரைஸ் கட் இருக்குமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரியல்மி 6i இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 14,999 பேஸ் வேரியன்ட் வந்து இந்த ப்ரைஸிங் இருந்தது. இப்போ 1000 ரூபாய் குறைஞ்சி உங்களுக்கு 13,999 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ரியல்மியுடைய 6 சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரைஸ் கட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஷாமியோடைய எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரிமோட் கார் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஷாமியோடைய எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கார் கண்ட்ரோல் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technical chennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முத்துலிங்கம். கங்க்ராச்சுலேஷன் முத்துலிங்கம். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.